अस्मद्गुरुपरम्परेभ्यो नमः. श्रीमते रामानुजाय नमः. श्रीरङ्गमङ्गलमणिं करुणानिवासं श्रीवेङ्कटाद्रिशिखरालयकालमेघं श्रीहस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातं श्रीसं नमामि சிரசா யதுசைலதீபம். இன்றைய தலைப்பு முதன்மை க்ஷேத்திரங்கள். இது வடதேசத்தில் சார்தாம் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா முக்கியமான 4 க்ஷேத்திரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப உகந்த, ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு சொல்லுவாள். முதல்ல ஒரு சொன்ன ஸ்லோகம் தான் அது. பூலோக வைகுண்டம் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம், கலியுக கண்கண்ட தெய்வம் சொல்லக்கூடிய திருமலை, ஆதியுகத்தில் அயன் கண்டிட வந்த க்ஷேத்திரம் காஞ்சி வரதராஜர், யதுசைல அப்படின்னு சொல்லக்கூடிய யதுகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாராயணன். இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற தாயாருக்கு யதுகிரி நாச்சியார்னே பேர். இந்த 4 க்ஷேத்திரங்களும் ரொம்ப விசேஷம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். சுவாமி தேசிகனோட ஒரு ஆச்சரியமான ஒரு பாசுரம் ஸ்ரீரங்கத்தை பற்றி. ஆராத அருளமுதம் பொதிந்த கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுரம், ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அது தனியாகவே இந்த பாசுரத்தை விளக்கத்தோடு போட்டிருக்கேன். அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான க்ஷேத்திரம். பிரம்மாவுக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், நித்திய திருவாராதனம் பண்ணணும்னு ஆசை வந்ததுனால எம்பெருமான இடத்துல கேட்டு வாங்கிட்டு வந்த பெருமாள் தான் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். அந்த பிரம்மாவின் இடத்துலேருந்து அந்த பெருமாள் இக்ஷ்வாக்குன்னு சொல்லக்கூடிய ராமரோடைய முன்னோர்கள் அவரிடத்துல போய், அதனால தான் ஸ்ரீரங்கத்துக்கு ரங்கநாதருக்கு இக்ஷ்வாக்கு குலதனம்னு சொல்லுவாள். அவளுடைய குலதனம் அது. அப்படி இக்ஷ்வாக்குலேருந்து ஆரம்பித்து ராமர் வர ஆராதனம் பண்ணின பெருமாள். அதுக்கப்புறம் விபீஷன் ஆழ்வார்னால எம்பெருமான் சங்கல்பத்தினால ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அமைந்தார் அப்படின்ற விசேஷம். இதுக்கு பூலோக வைகுண்டம், ஏன்னா வைகுண்டத்திலேருந்து பிரணவாகார விமானம், ஓம்காரம்னு சொல்லுவோம். ஓம் அப்படின்ற வார்த்தைக்கு பிரணவம்னு பேர், பிரணவாகார விமானம்னு பேர். அதுக்கு பரவாசுதேவனோட இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் எழுதியிருக்காருன்றது விசேஷம். 2வது மலை. இதுக்கு கலியுக கண்கண்ட தெய்வம். கோயில் அப்படின்னாலே ஸ்ரீரங்கம், மலை அப்படின்னாலே திருமலை தான். இதுக்கு பேரே மலை தான். இந்த மலைக்கு ஒரு சொல் சேர்த்து மரியாதையாக திருமலைன்னு சொல்கிறோம். மலைனாலே அது திருமலை தான். அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் அப்படின்னா பெருமாளை நினச்சி பிரார்த்தனை பண்ணின மாத்திரத்திலேயே யோசிக்காமல் வரத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த ஸ்ரீனிவாசன்னு சொல்லக்கூடியவன். அப்படி மலையில் இருக்கக்கூடிய பெருமாள் வரதன், வரம் இதி ததஹா வரதஹா, இவன் வரத்தை பொழியக்கூடியவன், தேவாதிராஜன், தேவர்களுக்கெல்லாம் ராஜன். பிரம்மாவினாலே யாகம் பண்ணி அந்த யாகத்திலே பிறந்தார், வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவதாரம். இந்த உற்சவமூர்த்தி அவ்வளோ விசேஷம் இந்த இடத்துல. ஏன்னா உற்சவமூர்த்தியை பார்க்கும்போது வேணால் சின்ன சின்ன குழிகளாக இருக்கும் பார்த்தோன்னா, அது இதுனா இதில் அக்னியிலேருந்து வந்தவர். அதனால தான் திருக்கட்சி நம்பிகள் வீசரன், சாமரம் வீசரன் சொன்னால் உடனே வா, நான் அக்னியிலேருந்து வந்தவன்னு ஏத்துண்டார் அப்படின்னு பார்க்கலாம். அப்படியான விசேஷமானவர். சம்பத்குமரன் சொல்லக்கூடியவர். இவரும் ராமரால் ஆராதனம் பண்ண பெருமாள். ஏன்னா பலராமர் ஒரு தடவை க்ஷேத்திரானம் போயிட்டு இருக்கும்போது இந்த மூலவரான திருநாராயணனை பார்த்து, இவர் போலவே நம்ம ஆத்துலேயும் ஒரு பெருமாள் இருக்காரேன்னு சொல்லி அந்த பெருமாளை கூட்டின்னு இங்கே வச்சு பார்த்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒத்து போகிறா அப்படின்னு தெரிஞ்சு பெருமாள் இங்கே ஏழை பண்ணான்றது ஐதீகம். அப்படியாக யதுகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சம்பத்குமரன். இந்த 4 திவ்ய தேசங்களும் 3 திவ்ய தேசத்தில் வருது. மேல்கோட்டை திவ்ய தேசத்தில் வரல, ஆனால் திவ்யமான க்ஷேத்திரத்தில் இருக்குது. ஏன்னா ராமானுஜர்னாலே அந்த க்ஷேத்திரத்திலே பல காலம் எழுந்தருளி இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணின எம்பெருமான். அப்படி விசேஷமான இந்த 4 திவ்ய தேசங்களும் நாம் நித்தியம் சேவிக்க வேணும். ஏன்னா சந்தியாவந்தனத்தில் இது ஒரு முக்கியமான அங்கம். இந்த 4 திவ்ய தேசங்களை நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணும்போது நாம் சேவிச்சே ஆகணும்.
அது மட்டும் இல்லை, எப்பெல்லாம் நமக்கு தோன்றதோ எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு இந்த எம்பெருமான்களை சேவிச்சுட்டே இருக்கணுன்றது விசேஷம். சேவித்து நீங்களும் இன்புற வேண்டும் என்று வேண்டுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.